அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் HTML ஃபைலில் எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டேபிள்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆல்ரெடி நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பார்த்துருப்போம். இப்போ வேணாலும் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு டேபிளை நம்ம எப்படி HTMLயில் க்ரியேட் பண்ணுறது அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஓப்பனில் இருக்கேன். இதில் சின்னதாக எனக்கு இப்போ என்னென்ன வேணும்னா நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, டோட்டல் மார்க்கு, இந்த மாதிரி எனக்கு ஒரு 3 காலம் க்ரியேட் பண்ணி ஒரு சின்ன ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இதே டேபிளை எப்படி நம்ம HTMLயில் க்ரியேட் பண்ணுறது அதையும் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன செய்யுங்க, வேர்டில் இன்சர்ட்டை கிளிக் பண்ணி அதில் டேபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபிள்னு ஒரு கமாண்ட் இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உடனே இந்த இடத்துல கேட்கும் நம்பர் ஆஃப் காலம்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ்னு கேட்கும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 3 காலம், ரிஜிஸ்டர் நம்பரு, நேம், ரிஜிஸ்டர் நம்பரு, டோட்டல் மார்க்ஸ். அப்போ 3 காலம். எத்தனை காலம் வேணும் ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருங்க. 3 காலம் கொடுத்துட்டேன். நம்பர் ஆஃப் காலம்ஸ் கேட்குது, 3 கொடுத்துட்டேன். நம்பர் ஆஃப் ரோ என்ன வேணும் எனக்கு, மொத்தம் டைட்டில் சேர்த்து ஒரு 5 பேர், மொத்தம் 6 காலம் வேணும், 6 ரோ வேணும், 6 ரோன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ண வேண்டியது. இதுதான் ஒரு டேபிள். ஓகேங்களா. மொத்தம் 1 2 3 காலம் வந்துருச்சு. வேணா அதை அதிகமாக இருக்கிறதுலாம் அப்படி தெரியுது. வேணால் பர்சன்டேஜை குறைச்சி பாருங்கள். வியூவில் போய் எனக்கு 100% கொடுத்து பாருங்கள், கரெக்டாக தெரியும். இப்போ 3 காலம் வந்துருச்சு. அதில் 3 காலத்தில் என்ன செய்ய போகிறோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேம்னு க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்ததில் ரிஜிஸ்டர் நம்பர்னு கொடுக்க போகிறோம். அடுத்ததில் மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. டோட்டல் மார்க்ஸ் இதே மெத்தட் தான். இப்போ ஃபஸ்ட்டு இது என்ன சொல்கிறது, ரோன்னு சொல்லுவாங்க. இது அது ஹெட்டிங் ரோ. இது ஹெட்டிங். அப்போ இதில் ஹெட்டிங் அடிக்கிறதுக்காக உள்ளது ஃபஸ்ட் ரோ. ரெண்டாவது டேட்டாவில் என்ன சொல்லுது, டேபிள் டேட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது டேபிளில் டேட்டாவை எழுதுகிறோம். ஸோ இந்த ரோவில் ஃபஸ்ட்டு உள்ளது ஹெட்டிங் கொடுத்தாச்சு. ரெண்டாவது உள்ளது ரோவில் டேட்டாஸு, அதான் டிடின்னு சொல்லியிருப்பாங்க, டேபிள் டேட்டா. இங்கே டேபிள் டேட்டா க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி இந்த மாதிரி மொத்தம் 1 2 3 காலம் இருக்குது, மொத்தம் 6 ரோ இருக்குது. ரோனா இப்படி இந்த கிடைமட்டமாக உள்ளது ரோ. அதே இந்த மாதிரி சொன்னீங்கன்னா காலம் சொல்கிறது. வெர்டிக்கலாக உள்ளது காலம், ஹரிசாண்டலாக உள்ளது இந்த ஸ்டைலில் உள்ளது ஹரிசாண்டல். இதுக்கு ரோன்னு சொல்கிறது. இப்போ எப்படி இந்த டேபிளை HTMLயில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் சிம்பிளாக க்ரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா கோடிங் எழுதி அந்த கோடிங் மூலம் தான் நம்ம அந்த டேட்டா அந்த டேபிளை கொண்டு வரணும். இப்போ எப்படின்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள். இதில் மொத்தம் எத்தனை கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா டேபிள் ஸ்டைல்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். டேபிள் ரோன்னு ஒரு டேபிள் ரோனா எத்தனை ரோ, டேபிள் ரோருங்கிறது. அடுத்தது டேபிள் ரோன்னு கொடுத்தா மென்ஷன் பண்ணணும். அடுத்தது டேபிளுடைய ஹெட்டிங், அதுக்கு டிஹெச்னு சொல்லுவாங்க. டேபிள் ரோவுக்கு டிஆர்னு சொல்லுவாங்க, டேபிள் ரோ. அடுத்தது அதில் டேட்டா அடிக்க போகிறீங்களா, அதுக்கு டேபிள் டேட்டாங்கிறது. இந்த 1 2 3 4 கமாண்டை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கோடிங்கை எழுத போகிறோம். இப்போ எப்படின்னு பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி HTMLுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரக்சரை நான் என்ன செஞ்சுருக்கேன், நோட்பேட்++ல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் போய் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டைட்டிலில் போய் என்ன கொடுத்துட போகிறோம், ஹவு டு கிரியேட் டேபிள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ண ஹெட்டிங் கொடுத்துட்டேன். இப்போ இந்த HTMLுடைய டைட்டில் என்னென்னா ஹவு டு கிரியேட் டேபிள். ஓகேங்களா. கொடுத்துட்டு இப்போ எங்கே எழுதுவோம்னா இந்த பாடிக்கு ஸ்லாஷ், அதாவது பாடிக்கு இடையில தான் கோடிங் எழுதுவீங்க. அப்போ பாடிக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஜஸ்ட் என்டர் தள்ளிட்டு இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த கோடிங்கை எழுத போகிறோம். இது உங்கள் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் மாற்றக்கூடாது. இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள பாடிக்கும் ஸ்லாஷ் பாடிக்கு இடையில தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், எழுதக்கூடிய கோடிங் எல்லாமே அங்கே தான் உட்கார போகுது. இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், கமாண்ட் சொன்னேன்னா டேபிள் ஸ்டைல்னு கொடுத்தேன். அதாவது டேபிள் ஸ்டைல்னு சொல்லியிருந்தேன். ஸ்லாஷ் கொடுத்துட்டு டேபிள் தான் எழுத போகிறேன். டேபிள்னு கூட ஸ்டைல்னு இது பண்ணிங்க. ஸ்டைல்னு கொடுத்துட்டு இந்த நம்ம கொடுக்கக்கூடிய டேபிள் 100% இருக்குன்னு அது மாதிரி ஒரு பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிங்க. இப்போ என்ன செஞ்சது, ஈக்குவல் டு கொடுத்துட்டு அதனுடைய வித்து, அதனுடைய அகலம், அந்த டேபிளுடைய அகலம் எவ்வளோ இருக்குன்னா, வித்து எவ்வளோ இருக்குன்னா 100% சொல்லி மென்ஷன் பண்ணிங்க. வித்து :100 கொடுத்துட்டு பர்சன்ட் சேர்த்துங்க. கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த
ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டேபிளுடைய ஸ்டைல் எவ்வளோ இருக்குன்னு வித்து வந்து 100% இருக்குன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ டேபிள்னு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, ஸ்லாஷ் டேபிள் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு இடையில தான் எழுத போகிறோம். எதுக்கு இடையில? இந்த இதுக்கு இடையில தான் நம்ம எழுத போகிறோம். இதுக்கு இடையில தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? எழுத போகிறோம். எப்படி எழுதுறது? டேபிள் கொடுத்தாச்சு, ஸ்லாஷ் டேபிள் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இதுக்கு இடையில என்ன அடுத்த கமெண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது டேபிள் ரோ. இப்போ நம்ம ஒவ்வொரு ரோவாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கோடுனா டேகு டிஆர். டிஆர் மீன்ஸ் என்னென்னா டேபிள் ரோ. டிஆர்னா என்னென்னா டேபிள் ரோ கொடுத்துட்டு, டேபிள் ரோவில் 2 விதமாக சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஹெட்டிங் எழுதுவோம், அதுக்கு அடுத்தது எல்லாமே நான் டேட்டா எழுதுவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்? ஹெட்டிங், நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, டோட்டல். அப்போ இங்கே பாருங்கள், டேகுக்குள்ளே என்ன எழுதுனா டேபிள் ஹெட்டிங். ஹெட்டிங்கை டிஹெச்னு கொடுத்துருங்க. டேபிள் ஹெட்டிங், டேபிளுடைய ஹெட்டிங் அதை கொடுத்துருங்க. டிஹெச்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன வரும்னு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்? நேம் கொடுத்துட்டு அதே மாதிரி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும், டிஹெச். ஓகேங்களா? இப்போ ஒரு காலம் வந்துருச்சு, நேம்னு ஒரு காலம் வந்துடும். டிஹெச்னா டேபிள் ஹெட்டிங்கில் நேம்னு ஒரு காலம் வந்துடும். அடுத்தது அதே மெத்தட் தான், டிஹெச். அடுத்த ஹெட்டிங் என்ன எழுத போகிறீங்க? ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு அதே மாதிரி ஸ்லாஷ் கொடுத்து டிஹெச் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ என்னது 2 ஹெட்டிங் கொடுத்தாச்சு. அடுத்த 3வது ஹெட்டிங் அதே மெத்தட் தான், டிஹெச் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன எழுத போகிறோம்? மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ்னு சொல்லியிருந்தோம். டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி டிஹெச் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது புரியுதுங்களா? ஒன்றுமே கிடையாதுங்க. டேபிள் ஸ்டைல் வந்து 100% கொடுத்துருக்கோம். அதில் டிஆர், டிஆர் மீன்ஸ் டேபிள் ரோ. டேபிள் ரோ கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டேபிள் ரோ எப்படி இருக்குன்னு, டேபிள் ஹெட்டிங்காக இருக்குன்னு, அதுக்கு தான் 3 ஹெட்டிங் கொடுத்துட்டேன். முடிச்சுட்டு அந்த ஒரு ரோவை க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு ரோ இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, இங்கே ஒரு ரோ ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே ஸ்லாஷ் போட்டு ஒரு ரோவை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். டிஆர் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். புரியுதுங்களா? இப்போ வேணால் ரன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்களேன், இதை ரன் பண்ணி பார்க்கலாம். எப்படி? ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணும்போது எப்படி கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், டேபிள் டாட்டு ஹெச்டிஎம்எல்னு கொடுத்துருங்க. அது மறந்துடக்கூடாது. டாட்டு டேபிளுங்கிறது ஃபைல் நேமு, ஹெச்டிஎம்ங்கிறது எக்ஸ்டென்ஷன். டாட்டு கொடுத்து ஹெச்டிஎம்எல்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த நேமில் சேவ் ஆகிடுச்சிங்க. இப்போ போய் ரன் பண்ணி பார்க்குறது வியூவில் போய் சொல்லியிருக்கேன். இங்கே வியூவில் வியூ கரண்ட் ஃபைல் இன் எதில் குரோம்னு சொல்லி கொடுத்துருங்க. குரோம் கொடுத்துருங்க. கூகுள் குரோமில் போய் நம்ம ஓப்பன் பண்ணுன்னு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான இதுங்க. டேபிள்னு கொடுத்துருக்கோம். டேபிள் ஸ்டைலு எப்படி வரும்னு வித்து வந்து 100%. அடுத்து டிஆர்னா டேபிள்னுடைய ரோ. அந்த ரோ எப்படி இருக்குன்னு ஹெட்டிங்காக இருக்குன்னு, அதான் டிஹெச் நேம் கொடுத்துட்டு ஸ்லாஷ் டிஹெச் கொடுத்துட்டேன். இப்போ அந்த ரன்னிங் ஆகிட்டு இருக்குங்க. அந்த பார்ப்போம் ஒரு நிமிஷம். என் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குங்க. இது வந்து ஒரு எப்படி வந்து ஹெச்டிஎம்எல்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுது. இதே வந்து வேர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 மினிட்ஸில் கிரியேட் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து இங்கேயும் ஈஸி தான். கோடிங் எழுதிட்டிங்கன்னா ஈஸி. இப்போ இங்கே பாருங்கள், மேலே என்ன வந்துருச்சு? ஹவு டு கிரியேட் டேபிள்னு வந்துருச்சு. இங்கே 3 காலம் வந்துருச்சு. நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, அதே மாதிரி என்னது டோட்டல் மார்க்ஸ் 3 வந்துருச்சு. ஒன்றும் அந்த கட்டமெல்லாம் வரலன்னா நம்ம ஃபினிஷிங் பண்ணலை. ஓகேங்களா? உடனே என்ன செஞ்சுருங்க, இதை வந்து மினிமைஸ் பண்ணிங்க. இப்போ அடுத்ததுக்கு வாங்க. இப்போ வந்து டேபிள் ரோ ஒரே ஒரு ரோ மட்டும் கிரியேட் பண்ணியாச்சு. அது ஹெட்டிங்கை கிரியேட் பண்ணியாச்சு. டிஹெச் ரோ கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன செட் பண்ண போகிறோம்? அடுத்தது ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்த ரோ கிரியேட் பண்ண போகிறோம். சாரி, இந்த இடத்துல ஒரு ரோ முடிஞ்சு, அதாவது டிஆர் ஸ்லாஷ் டிஆர் கொடுத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த டிஆர் அடுத்த ரோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிஆர் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இது வந்து நம்ம என்னன்னா நமக்கு
சரி, இப்போ வந்து அடுத்த ரோ என்ன கொடுக்க போகிறோம்? டேட்டாஸ் கொடுக்க போகிறோம். அப்போ டிடி கொடுத்துட்டு எந்த டேட்டா நேம்னு இருந்துச்சு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜோசப், அதுமாதிரி கொடுத்துட்டு அந்த ஸ்லாஷு டேட்டா டேபிள் டின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு டேட்டாஸ் விழுந்துருச்சு, ரிஜிஸ்டர், அதாவது நேமுக்கு ரிஜிஸ்டர் விழுந்துருச்சு. அடுத்தது ரெண்டாவது ரிஜிஸ்டர் நம்பரு டிடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் நம்பரு எக்ஸாம்பிளுக்கு 10,000 கொடுத்துருங்க. அதே ஸ்லாஷு டிடி கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்று ரெண்டுது முடிஞ்சு. அடுத்தது பாருங்கள், டிடி மூணாவது வந்து மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ் கொடுக்க போகிறோம். இது வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்து டோட்டல் மார்க்ஸ், ஃபஸ்ட்டு ஜோசப்பு, ரெண்டாவது வந்து அவரோட ரிஜிஸ்டர் நம்பரு, மூணாவது டோட்டல் மார்க். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 500க்கு 490 எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஸ்லாஷு டிடி இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ இந்த ரோவை க்ளோஸ் பண்ணணும். இந்த ரோ ஓப்பன் பண்ணிடுங்க, இந்த ரோவை க்ளோஸ் பண்ணணும். எப்படி க்ளோஸ் பண்ணுறது? இங்கே ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு டிஆர் ஸ்லாஷு டிஆர்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன செஞ்சாச்சு? ஒரு ஹெட்டிங் லைன் கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி வந்து ஒரு என்ன கொண்டு வந்தாச்சு? ஒரே ஒரு டேட்டாஸ் ரோவும் கொண்டு வந்தாச்சு. இப்போ போய் ரன் பண்ணி பாருங்கள். ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு வியூவில் போய் வியூ கரண்ட் ஃபைல் இன் கொடுத்து கூகுள் அதை கொடுத்துட்டேன், கூகுள் குரோம் கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். நான் வந்துருச்சு பாருங்கள். நேமு வந்துருச்சு, ரிஜிஸ்டர் நம்பர் வந்துருச்சு, அடுத்து வந்து டோட்டல் மார்க்ஸும் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஈஸியாக வந்து ஒரு டேபிள் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும், க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்லி டேட்டாஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு பார்டர்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா பார்டர் கொடுத்துக்கணும். பார்டரை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னா பார்டர் கொடுத்துக்கிட்டா பார்டர் வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்டர் வந்து எனக்கு 1 பிக்சலில் வேணால் 1 பிக்சல்னு கொடுத்துக்கலாம், இல்லை 2 பிக்சலில் வேணால் 2 பிக்சல்னு கொடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் அப்படியே வந்து பார்டர் கரெக்டாக வருது. பார்டரில் வந்து பலவிதமான பார்டர் இருக்குது. பார்டர் எப்படி செட் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் வேணால் பார்ப்போம். இப்போ இந்த டேட்டாஸ் மட்டும் எப்படி கொண்டு வர்றது, இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இருக்கு பாருங்கள். இப்போ நேம் வந்திருக்கு, ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கு, டோட்டல் மார்க்ஸ் வந்திருக்கு. வந்துட்டு இதில் அந்த இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பார்டர், இங்கே பார்டர்னா அப்படி லைன் வரணும். பார்டரில் வந்து பல விதமான பார்டர் இருக்குது, ஹைலைட் பண்ணுறது இருக்குது, எல்லாமே இருக்குது. அடுத்த ஒரு கிளாஸில் அந்த பார்டர் எப்படி போடுறது, அதே மாதிரி அதில் வந்து எப்படி பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் கொண்டு வரது ஒரே வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள்.